ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் கிரக நிலை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்க நினைத்தீங்கன்னா செய்யலாமா வேண்டாமா, இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலு இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் பொறுத்தவரை சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் தொடக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். குருவும் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 11வது வீடான லாபஸ்தானத்தில் திரும்புவதால் நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சனி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். பொதுவாகவே இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது. இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் தன்னம்பிக்கை உற்சாகம் இந்த மாதம் இனி அதிகரிக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. பணி அழுத்தம் இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்திடுவீங்க. விரைவான முன்னேற்றக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த நேரத்தில் நிதி நிலைமை பொறுத்தவரை குரு பகவான் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு 11வது வீட்டில் மாறுவதால் உங்கள் வருமானம் இனி அதிகரிக்கும். நிதி நிலைமை இனி பலப்படுங்க. நிதி சவால்கள் குறைய தொடங்கும். 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. முதலீடு செய்வதற்கு முன்னாடி இந்த நேரத்தில் ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகுது. வேலையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. எதிர்பார்த்த வேலை மாற்றத்தில் வெற்றி பெறுவீங்க. நல்ல வேலையும் கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பு திறமைகளும் இந்த நேரத்தில் பாராட்டப்படும். உடன் வேலை செய்பவர்களுடைய முழு ஆதரவும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரம் செய்தீங்கன்னா ரிஸ்க் எடுப்பதை மட்டும் இந்த நேரத்தில் தவிர்த்துடுங்க. வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் கல்வி ஆரோக்கியம் பொறுத்தவரை 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் 8ஆம் வீட்டில் சனி இருப்பதாலும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை புறக்கணிப்பதன் மூலம் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே சிறு உபாதைகள் கூட புறக்கணிக்காதீங்க. உடனே பார்த்தீங்கன்னா தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் சரியான உடற்பயிற்சி உணவு முறைகளை நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையும். கல்வியில் உங்களுக்கான வெற்றியும் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைத்திடுங்க. உயர்கல்விக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். தொடர்ந்து குடும்ப உறவுகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இறக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. ராகு சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பது திருமணமானவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையை தரும். மேலும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பேசி விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள் தலையிடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. சிம்மன்னாலே இந்த சொல்லுக்கு சிங்கத்தை குறிக்குங்க. இந்த ராசி சூரிய பகவானின் சொந்த ராசியாக அமைவதால் ராசியின் பேருக்கு ஏற்றாற் போல தான் நீங்கள் எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய தோரணையோடு குணமும் கொண்டவர்களாக இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அந்த எந்த ஒரு ராசிக்காரர் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி நிறைந்த ராசிக்காரர்கள் நீங்கள் தாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பெற வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவாங்க. நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் அமைந்த சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் தினமும் அதிகாலை எழுந்துட்டு சூரிய நமஸ்காரம் செய்வதும், உங்கள் தந்தை உங்களுக்கு பணியிடங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு தேவையான பணி விடைகளை செய்வதும் சூரிய பகவானுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்கள் வலது கை மோதிர விரலை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நாளில் பசு மாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெள்ளம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பாதகமாகக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா
48 நாள் இல்லைன்னா 1 மண்டல அளவு சிறிது வெள்ளத்தை ஓடக்கூடிய ஆற்றில் கரைத்து வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீங்கிடும். தொடர்ந்து இந்த மாதத்தில் கிரக நிலை பொறுத்து உங்கள் ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கலத்தர ஸ்தானத்தில் சனி, ராகு, அஸ்தம ஸ்தானத்தில் சந்திரன், ஐன சைன போகஸ்தானத்தில் குரு கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நீங்கள் எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத நபராக இருக்கக்கூடிய சிம்மராசினர் நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டதால் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் தாங்க இனி உண்டு. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு இனி வரும். வெளியூர் பயணங்கள் சில நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மனதில் உற்சாகம் தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியது அமையும். கடன் பிரச்சனைகள் இனி குறைய தொடங்கும். போட்டிகள் இனி நீங்கிடும். வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் அனைத்து நீங்க மேல் அதிகாரியுடைய ஆதரவு நீங்கள் பெறுவீங்க. திறமையான செயல்கள் மூலம் பாராட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும். இந்த நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தில் செய்வீங்கன்னா கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்து நீங்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியது அமையும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை தரும். மனதில் நீ உற்சாகம் அதிகரிக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை மட்டும் குறைத்துக்கோங்க. தொண்டர்கள் உங்கள் பொறுமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தில் ஆதரவுடன் மனத்திற்கினிய பொறுப்புகளை நீங்கள் பெறுவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் உண்டு. பணவரவில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை நீங்கள் பெறலாம். அமைதியாக நீங்கள் செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக இந்த நேரத்தில் படிக்க வேண்டியதாக அமையும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் இனி குறையும். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. பிற மொழி பேசுபவங்க மூலம் உதவிகளும் கிடைத்திடுங்க. மேலும் உங்களுடைய நிதி நிலைமை இனி மாறும். உங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றமும் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கப்பெறுது. பதவி உயர்வு இந்த நேரத்தில் உண்டுங்க. மேலும் அலைச்சல் இருக்கலாம். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைகள் மீது கோபம் படாதீங்க. உத்தியோகத்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்த்து கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் இனி கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைக்க வேண்டியது அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பவங்களுடைய செய்கையால் மன உளைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்த்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது தான் நல்லது. அவங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டத் தொடங்குவீங்க. தொடர்ந்து உங்கள் ராசியில் அமைந்த நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. மூலதானத்திற்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிரிகள் வகையில் சற்று கவனமாக செயல்படுங்க. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. மேலும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நிலைமை மாறிடுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியபவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வும் கிடைக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் தினமுமே கோதுமை மாவை காகத்திற்கு வைக்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
தடைப்பட்ட காரியங்கள் இருந்தக்கூடிய தடைகள் அனைத்து நீங்கிடும். மேலும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால சிவசூரியனை தீபம் ஏற்றி வழிபட்டு வர கடன் பிரச்சனையை குறைய தொடங்கும். முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைத்திடுங்க. இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.